அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் வருகின்ற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதே தேதியில சிவகார்த்திகேயன் நடித்து கொண்டிருக்கின்ற பராசக்தி அப்படிங்கிற படமும் 2026 பொங்கல் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கோட் படத்துல கிளைமேக்ஸ்ல அந்த துப்பாக்கியை சிவகார்த்திகேயன்கிட்ட கொடுத்துட்டு, இனிமே நீ தான் இதை பார்த்துக்கணும், எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் போவாரு. அப்ப ரசிகர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் தான் சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த எந்த விஜய் அவர்கள் ஒரு கேமியோ ரோல் பண்றதுக்கு அனுமதிச்சு சிவகார்த்திகேயன் கையில அந்த துப்பாக்கியை கொடுத்துட்டு பெருந்தன்மையா நடிக்க வச்சு அழகு பார்த்தாரோ, இப்ப அதே சிவகார்த்திகேயன் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகனை ரிலீஸ் பண்ற அதே நாள்ல திட்டமிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தயாராகியிருக்காங்க. இது சிவகார்த்திகேயன் மட்டும் இல்ல, உதயநிதியினுடைய சதித்திட்டமும் இதுக்கு பின்னால இருக்கு. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஜனநாயகன். இப்ப இந்த ஜனநாயகன் படம் வரும்போது விஜய் அவர்களின் அந்த இமேஜை காலி பண்ணணும், அல்லது ஜனநாயகனுடைய வசூலையும் சரி, அது மிகப்பெரிய லெவலில் மக்களால் கொண்டாடப்படக்கூடாது, ரசிகர்களால கொண்டாடப்படக்கூடாது, அந்த படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு உதயநிதி அவர்கள் நினைக்கிறார். ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் சினிமா துறையில உச்சபட்ச நடிகராக இருக்காரு. இப்போதைக்கு அவரை சினி ஃபீல்டுல ஒரு கவுண்டர் பண்ணணும், எதிர்க்கணும் அப்படின்னா அது உதயநிதியால நேரடியா எதிர்க்க முடியாது. அப்போ ஓரளவுக்கு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கக்கூடிய, ஓரளவுக்கு நல்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஆக்டரை வச்சுதான் விஜய் அவர்களை எதிர்க்க முடியும். அதற்காக இந்த டான் ப்ரொடக்ஷன்ஸ்ல தயாராகிட்டு இருக்க இந்த பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ண போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் மூவிஸ், உதயநிதி ஸ்டாலின் தான். அப்போ நிறைய ஸ்கிரீன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பராசக்தி படத்துக்கு ஒதுக்குவாங்க. ஸ்கிரீன்ஸ் ஒதுக்குறதுலையும் ஜனநாயகன் படத்துக்கு ஸ்கிரீன் நிறைய கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணி அது பெரிய அளவுல ஓடுச்சு அப்படின்னா ஜனநாயகன் படம் ஓடாது. இது ஒரு என்ன சொல்றது, ஜனநாயகன் படம் ஒரு தோல்வி அடைஞ்சதுன்னா, பெரிய அளவில் அது ரீச் ஆகலை அப்படின்னா அது விஜய் அவர்களுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் சினிமா ஃபீல்டில். சினி ஃபீல்டில் கடைசி படம் அவருக்கு தோல்வி அடைஞ்சது அப்படின்னா அது அரசியலையும் பிரதிபலிக்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நடிகர் விஜயை வீழ்த்துவதற்காக உதயநிதி அவர்கள் சிவகார்த்திகேயனை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. எந்த விஜய் சிவகார்த்திகேயன் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சு தன்னோட கோட் படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ண வச்சாரோ, இன்னைக்கு அதே சிவகார்த்திகேயன் விஜய்க்கு எதிராக விஜயனுடைய கடைசி படம் என்று தெரிந்தும் விஜய் ரிலீஸ் பண்ற அதே டேட்ல தன்னுடைய படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு சிவகார்த்திகேயனும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதுதான் சிவகார்த்திகேயன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதை தாண்டி ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி அடையுமா அப்படிங்கிறத, இந்த ஒரு போட்டி எப்படி என்ன ஆக போகுது, அரசியல்ல விஜய் வெல்வாரா வெல்ல மாட்டாரா, சினி ஃபீல்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத 2026 பொங்கல் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். நன்றி.